ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் ஃபர்ஸ்ட் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் வந்து 74 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 46,987 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் வந்து 49 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,004 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 6,728 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 8 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் ரேஞ்சு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு டாட்டாவோட அந்த ட்ரெண்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q2 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 373 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,817 கோடி. எக்ஸ்பென்சஸ் மட்டும் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குவார்ட்டரில் 4,267 கோடியாக இருக்குது. எபிட்டா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 843 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 7 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 17.5% இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஸ்டாண்டலோன் பேசிஸில் 450 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4,724 கோடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டோர் போர்ட்ஃபோலியோ 261 வெஸ்ட் சைட் ஸ்டோர் இருக்குது. 806 ஜிடியோ ஸ்டோர் வச்சுருக்காங்க. இதில் 3 UAEயில் இருக்குது. 34 ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் கான்செப்டில் வச்சுருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிடெக்ஸ் ட்ரெண்ட் அந்த ஷேர் பைபேக்கு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிடெக்ஸ் ட்ரெண்ட் ரீட்டைல் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிறது ட்ரெண்டோட ஒன் ஆஃப் த அசோசியேட் கம்பெனியாக இருக்குது. இதில் ட்ரெண்டுக்கு வந்து 34.94% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா ஷேர் பைபேக்கு 94,900 ஈக்விட்டி ஷேர் வந்து ஷேர் பைபேக்கில் கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1000 வச்சு ஒரு ஷேருக்கு ப்ரைஸ் 15,421 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சு கொண்டு வராங்க டெண்டர் ஆஃபர் ரூட்டில். இது நவம்பர் 5 அதுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரெண்டு கொடுத்த அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஷேர் ப்ரைஸ் 1.5% நெகட்டிவில் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு 4,618 ரூபாவில். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்க்கும்போது. 103 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரெண்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஃபோர்ஸ் மோட்டரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.5 அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 350 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,081 கோடி. ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எபிட்டா 28.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 362 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 17.4% ஆட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் சேல்ஸ் பார்க்கும்போது அக்டோபரில் 2,835 யூனிட் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான டைம் வரும்போது நானே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் அது எப்போ கிடைக்கும்னு கேட்குறீங்க. அது பல வாட்டி சொல்லியாச்சு. நவம்பர் 15 அப்புறம் தான் மேபி அது கிடைக்க சான்ஸ் இருக்குது. மினிமம் 32 to 35 டேஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஷேர் வந்து கிடைக்காமலாம் போகாது. அது உங்கள் டிமாட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு. இன்னும் ட்ரேட் ஆக தான் ஸ்டார்ட் ஆகலை. பட் அது வந்து நவம்பர் எண்டிங்குள்ளே, அதாவது நவம்பர் முடியறதுக்குள்ளே நமக்கு கிடச்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் வந்து 1,800 பைபேக் வராங்க. அதுக்கான டேட்டும் நான் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து அதுக்கு முன்னாடி இப்போ இருக்க ப்ரைஸில் 1,475 வாங்கி வச்சா நமக்கு 325 ருபீஸ் லாபம் அப்படின்லாம் சொல்கிறீங்க நிறைய பேர். அது கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ப்ரொமோட்டர் என்டிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா டேக்ஸில் அடிச்சுட்டு போயிருது. அது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டேக்ஸில் போயிருது. ஸோ பைபேக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரே இது நம்ம அவாய்ட் பண்ணுறது தான். அது வந்து பெருசாக ஒன்றும் இப்போது நீங்கள் லாபம்லாம் கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது டேக்ஸ்லேயே போகுது. ப்ளஸ் வந்து ப்ரொமோட்டர் என்டிட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதில் பெருசாக ஒன்றும் லாபம் வர சான்சஸ் இல்லை. எலிலி அந்த ஒபிசிட்டி ட்ரக்ஸோட மோஞ்சாரோ ஒபிசிட்டி ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் செல்லிங் மெடிசனாக இருக்குது. அக்டோபரில் 100 கோடி மந்த்லி சேல்ஸை ரீச் பண்ணியிருக்குது அக்டோபர்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து எலிலியோட ஒபிசிட்டி ட்ரக்காக இருக்கிற மோஞ்சாரோ கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவில் டாப் ட்ரக் சேல்ஸில், அதாவது அக்டோபரில் டாப் இந்தியன் ட்ரக் சேல்ஸில் இருக்கிறாங்க. 100 கோடி சேல்ஸை கிராஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட் இவங்க வந்து 800 கோடி QIP இஷ்யூ பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. டைம் டெக்னோபிளாஸ்ட் வந்து 800 கோடி QIP இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நவம்பர் 6 ஃப்ளோர் ப்ரைஸ் 211 ரூபா அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டைம் டெக்னோபிளாஸ்ட் கொடுத்த அப்டேட்டு. ஹெக்ஸாவர் டெக்னாலஜி சைபர் சால்வ் அப்படிங்கிற கம்பெனியை $66 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சைபர் செக்யூரிட்டி செக்மெண்ட்டில் இவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இது ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு USFDA அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் அப்ரூவல். ஓலா பேரிப் டேப்லெட்ஸுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா
ஓவரியன், நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட்டு, பேங்க்ரியாட்டிக், ப்ரோஸ்டேட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண ட்ரக்கு, அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் வந்து 100 mg, 150 mg, நெக்ஸ்ட் வந்து லின்ப்ராசா டேப்லெட்ஸ் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அது 100 mg, 150 mg. இதுக்கு வந்து டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு USFDA வந்து. ஸோ ஓலாபாரிப் டேப்லெட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு பேன்க்ரியாட்டிக், ப்ரோஸ்டேட் கேன்சருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. NTPC கிரீன் எனர்ஜி 1500 கோடி NCD மூலமாக ரைஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் நவம்பர் 11 ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது NTPC கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. HCCயோட Q2 ரிசல்ட்ஸ் வந்துருக்குது, விச் மீன்ஸ் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 47 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 31% விழுந்திருக்கு, 960 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் 25% விழுந்திருக்கு, 47 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 31% விழுந்திருக்கு, 960 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 39% விழுந்திருக்கு, 147 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 15.39% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் புக்கு வந்து குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. டோட்டல் ஆர்டர் புக் வந்து 13,152 கோடியாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டலோன் டேர்ன் ஓவர் 957 கோடியாக இருக்குது. அதில் இயர் ஆர்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிண்டால்கோட் வந்து ஒரு 2770 கோடிக்கு ஒரு அலுமினியம் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட்டு, பட்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் அதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு. டோட்டலாக ஒரு 3 ஆர்டர் கிடச்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 840 கோடி ப்ராஜெக்ட்ஸில் வந்து லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் 29,581 கோடி கான்ட்ராக்டுக்கு வந்து அது வந்து அண்டர் வேல்யூஷனில் இருக்குது. ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸு 19,888 கோடிக்கு ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் 2,940 கோடிக்கு, வாட்டர் ப்ராஜெக்ட் 6,753 கோடிக்கு. ஸோ ஓவரால் பிட்ஸ் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 57,000 கோடிக்கு இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது HEG லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இவாக்கோ வந்து பை பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $4 பில்லியன் மேலே வரும் அந்த டீலு. ஸோ இப்போ இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிஷனோட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இட்டாலியன் கவர்மெண்டோட அப்ரூவல் எப்படின்னா, நீங்கள் அந்த டிஃபென்ஸ் பிஸ்னஸும் இருக்குது இவாக்கோவில், அதை வந்து வேறு கம்பெனிஸ்டே விற்றுருங்க அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்டோட முடிவு போல். ஸோ அதனால் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இவங்களோட டிஃபென்ஸ் பிஸ்னஸை இட்டாலியில் இருக்கிற லினார்டோ அப்படிங்கிற ஒரு குரூப்டே டிஃபென்ஸ் பிஸ்னஸை தனியாட்டு விற்றுட்டு பஸ்ஸு, ட்ரக்ஸு அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற பிஸ்னஸை டாடா மோட்டர்ஸ்ட்டை விற்கிறாங்க $4.36 பில்லியன். ஸோ இது டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இப்போது இட்டாலியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனோட அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த பிஸ்னஸை டாடா மோட்டர்ஸ்ட்டை சேல் பண்ணுறதுக்கு. இது டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் டாடா மோட்டர்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். அது இல்லாமல் இவாக்கோ வந்து 36,000 பீப்புள்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இட்டாலியில் மட்டுமே 14,000 எம்ப்ளாயிஸ் வந்து எம்ப்ளாயி ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு $1 பில்லியன் டீல் வந்து GE ஏரோஸ்பேஸ் கூட போட்டிருக்காங்க. 113 ஜெட் இன்ஜின்ஸ் வந்து தேஜாஸ் ஃபைட்டர் அந்த ரேஞ்சில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் வந்து 2027, டெலிவரி வந்து 2027 ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக சப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2032 ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது HAL வந்து GE ஏரோஸ்பேஸு கூட வந்து $1 பில்லியன் அளவுக்கு டீல் போட்டிருக்காங்க. பேனசானிக் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. பேனசானிக் இந்தியாவோட ஹெட்டாக இருந்த 17 இயர்ஸ் டென்யூரில் இருந்த மணிஷ் ஷர்மா அவர் வந்து பர்சனல் டிசிஷனால் இப்போ ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ அவருக்கு பதிலாட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO பொசிஷனை தடாஷி ஷிபா அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சில அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பேனசானிக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பேயர் கிராப் சயின்சஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. ப்ராஃபிட் 12.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 152 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 10% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில், 1,553 கோடியாக இருக்குது. எபிட்டா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 204 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 13.19% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2,003 மில்லியனாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10,534 கோடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இது வந்து பேயர் கிராப் சயின்சஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மென்ஷன் பண்ணுறது இன்ட்ரீம் டிவிடன் $90 பெர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. $90 பெர் ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட், டிசம்பர் 3 பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. JSW சிமெண்ட்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 86 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியாக ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்குது. ஏன்னா சேல்ஸ் வால்யூம் ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். 86 கோடி ப்ராஃபிட். சேம்பிரா லாஸ்ட் இல்லலாம் 64 கோடி நெட் லாஸ்ட்டில் இருந்திருக்கு. ரெவன்யூ 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,436 கோடி. எபிட்டா 266 கோடியாக இருக்குது.
கிட்டத்தட்ட நல்ல ஒரு growth, டபுள் த ரேஞ்ச் வந்து எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 18.6% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.1%லேருந்து 18.6% ஆட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா பர் டன் வந்து 860 ரூபாயாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் எபிட்டா இன்க்ளூடிங் அதர் இன்கம் 291 கோடியாக இருக்குது. 53% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் வால்யூம் வந்து சேல் பண்ணது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.11 மில்லியன் டன்ஸு. சிமெண்ட் வால்யூம் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரவுண்டு கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் ஸ்லாக் அது 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெட் டெப்ட் பார்க்கும்போது செப்டம்பர் வரைக்கும் 3231 கோடியாக இருக்குது. கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா சில ஃப்ளைஓவர்ஸை வந்து அப்கிரேட் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ், பியூட்டிஃபிகேஷன், கிளீனனஸ் இதை பேஸ் பண்ணி இந்த பார்ட்னர்ஷிப் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நால்கோவோட கியூட் ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1430 கோடியாக இருக்குது. டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4293 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 7.2% இன்க்ரீஸாக இருக்குது. அலுமினியம் செக்மெண்ட் மட்டுமே உங்களுக்கு 50% டோட்டல் ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2880 கோடி அதுலேருந்து வந்திருக்கு. கெமிக்கல் பிஸ்னஸ் கேஸ்டிக் சோடா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைப்போக்ளோரைட்டு இது 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1834 கோடி. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2548 கோடியாக இருக்குது. ஒரு 30,000 கோடி பார்த்தீங்கன்னா நியூ அலுமினியம் ஸ்மெல்டர் அண்ட் கோல் பிளேஸ்டு பவர் பிளான்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் செட்டப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. இதில் 18,000 கோடி ஸ்மெல்டர் இருக்கும். 12,000 கோடி வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கும் செட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நால்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 4 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட்டு. அதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே டிவிடன் மேபி பேமெண்ட் ஆகலாம். டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது நால்கோ கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.